ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரீசெண்டாக சென்னை டு மும்பை ஃப்ளைட்டில் போயிருந்தேன். இது எனக்கு 2வது எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது கோவா போயிருந்தேன். ஆனால் நைட் டைமில் போயிருந்தேன். இப்போ சென்னை டு மும்பை போகும்போது எனக்கு டே டைமில் போகிற சான்ஸ் கிடச்சிது. இதில் நான் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சென்னையோட அப்பர் வியூ பார்க்குறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் எனக்கு ஃப்ளைட்டில் 2 டைம் போனதுலேயுமே பிடிச்சது டேக் ஆஃபும் லேண்டிங்கும் தான். ஏன்னா இது 2ம் தான் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடி நம்ம ஆன் ஏரில் இருக்கும்போது உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்காது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் எனக்கு டேக் ஆஃபை விட மும்பையை நெருங்க ஒரு மும்பையோட ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இருந்த வியூவெல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த மாதிரி வியூவெல்லாம் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மும்பையை நெருங்க அதில் இருக்க அந்த மவுண்டைன் வியூ, அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜெலாம் இருந்தது. அந்த பிரிட்ஜ் மும்பைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரிட்ஜோட வியூஸ், அதுக்கப்புறம் மும்பையோட பில்டிங்ஸ் எல்லா வியூவுமே அந்த ஏரில் இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு வியூ. நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் இந்த ஸ்பாட்ஸ்லாம் இல்லாமல் சென்னை டு வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வேறு ஏதாவது ஏர்போர்ட்டில் போகும்போது இந்த வியூலாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.